ஹாய் டிஆர்எஃப், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் டிஆர்எஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா போய் நினைக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கே போயிருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீ எதுக்குடா இங்கே போகிறேன்னு கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை டிஆர்எஃப். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மனசு வந்து யாராவது கஷ்டப்படுத்திட்டாலோ, இல்லை நான் வந்து மனசு உடஞ்சிட்டாலோ, இல்லை ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருந்தாலோ, நான் லோன்லியாக ஃபீல் பண்ணாலோ, நான் போகிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம சிறுமலைக்கு தாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து மனசு வந்து உடஞ்சிட்டேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில பேர் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இட்ஸ் ஓகே. நீ ஏன்டா அங்கே போகிறதுன்னு கேட்குறீங்க. எனக்கு அங்கே போகிறதுனால மட்டும்தான் என்ன நானே ஹீல் பண்ணிக்க முடியும். என்னோடய ஹீலிங் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலில் மட்டும்தாங்க இருக்குது. உங்களுக்கும் இந்தமாரி ட்ராவல் பண்ணுறது பிடிக்குன்னா மறந்துடாமல் தம்ஸ் அப்பை தட்டி விட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே டிஆர்எஃப், அதனால் பாங்க கண்டனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எந்தமாரி கண்டனை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் மோட்டோ விளாகிங். மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு முன்னாடி லைஃபுக்கு வந்து ஒரு 5 டிப்ஸ் வந்து சொல்லிடுங்க. இந்த 5 டிப்ஸும் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க. ஸ்டெப்பு வந்தீங்கன்னா டோன்ட் ஃபியர். 2வது ஸ்டெப்பு வந்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. 3வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேஷன். 4வது ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு. 5வது ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஸு. இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க. நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பண்ணாமல் இருக்கிறவங்களாம் சரி, இது வந்து உங்களுக்கு கரியருக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஓகே டிஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, சில பேர் எனக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால தான் நான் இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு. காற்றுல வேறு லெவலில் டீ அடிக்குதுங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது, வைப்பாக இருக்குது, குளிராக இருக்குது. தம்பி வேறு பின்னாடி கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நடங்குதே அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து நிறையா பேர் வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கப்புள்ஸ் நிறையா பேர் வருவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கப்புள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வரீங்கன்னா சேஃபாக வாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா பசங்க அதிகமாக வருவாங்க. பார்த்திங்கன்னா மங்கீஸ் எல்லாமே உட்காந்து ஹாய் ஹவ் ஆர் யூ போயிட்டு வரப்போ பார்க்குறேன் இவங்களெல்லாம் டாட்டா 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 அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்குங்க. இந்தமாரி சின்ன சின்ன ஃபன்னான விஷயங்கள்லாம் இங்கே வந்து போய் பார்க்கலாம், செய்யலாம் போகிறப்ப. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா பசங்களும் வருவாங்க. நிறையா வந்து இந்த சுற்றி பார்க்குறவங்க விசிட்ஸ் எல்லாமே இப்போ நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறையா வெஹிக்கிள் வந்து நம்ம முன்னாடியே நிறையா போயிட்டு தான் இருக்குது. நானும் அதை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அப்படி என்னடா அப்படிங்க வேறு ஒன்றும் இல்லைங்க. 18 ஏர்பேண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சில நேரத்தில் பட்ஜெட் இருக்காது. அதனால் வந்து சில பேர் வந்து டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு நம்ம சிறுமலைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் மாரியே அது இருக்கும். அந்த கிளைமேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட் எல்லாம் கீழே இறங்கி வரது வேறு லெவலில் இருக்கும். இதாக பார்த்திங்கன்னா ஏர்பேண்டை பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி படுத்து வளையுங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஏரி வந்து போங்க. ஏன்னா மேலேருந்து வரவங்க சில நேரத்தில் வந்து பைக் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வர நேரத்தில் ஆக்சிடென்ட் இந்தமாரி நடக்கலாம். எனக்கே இந்தமாரி ஒரு தடவை நடந்துருக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு ஏறி வளைங்க, ஹார்ன் அடிங்க. பெண்டில் அதேமாதிரி கீழே இறங்கும்போது ஹார்ன் அடித்து வளைங்க. வண்டியை வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஓகே டிஆர்எஃப், வாங்க வந்து கண்டனுக்குள்ளே போயிடலாம். கண்டன மரன்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே டிஆர்எஃப், ஹவு டு ஸ்டார்ட் மோட்டோ விளாகிங். மோட்டோ விளாகிங் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியலை நம்ம வாங்கணும். அந்த மோட்டோ விளாகை வந்து நம்ம எந்த மாதிரி அப்ளிகேஷனில் எடிட் பண்ணணும். நான் எந்தமாரி அப்ளிகேஷனில் நான் எடிட் பண்ணுறேன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஹாய் மங்கீஸ் டாட்டா குளிருதுங்க. அதை வந்து தாங்க நான் டீட்டெயிலில் வந்து நான் பார்க்க போகிறேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா நான் சொல்கிறது வந்து புரியும். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து வண்டி இருக்கணுங்க. வண்டி வந்து நீ என்னடா 6 வச்சுருக்க, அப்போ நீ பண்ணலாம்ப்பா, நீ காசுக்காரன், எங்கே வேணால் போகலாம் செய்யலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை டிஆர்எஃப். பைக் வந்து ஜஸ்ட் வந்து மிஷின் தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸலை வச்சு ஸ்கூட்டியை வச்சுலாம் லடாக் வரையில் போயிட்டு வராங்க. ஏன் ட்ரை சைக்கிள் வச்சுலாம் லடாக் வரையே போயிட்டு வராங்க. அவங்களால பண்ண முடியும், அவங்களால பண்ண முடியும்போது அவங்களால பண்ண முடியாதான்னு. மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து விரும்ப மாட்டாங்க. வண்டி ஜஸ்ட் மிஷின் தாங்க. அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. எந்தமாரி கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க, அந்த கண்டென்ட்டில் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, அதை தாங்க மெயினாக வந்து பார்ப்பாங்க. ஓகே டிஆர்எஃப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணுறவராக இருந்தால் சரி, இல்லை பண்ணாமல் இருக்கிறவங்க இருந்தால் சரி, மஸ்ட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வண்டின்ற ஒன்று எடுத்துட்டாலே மஸ்ட்டு வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் சின்ன ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம வந்து உயிரை வந்து நம்ம சேவ் பண்ண முடியுங்க. பார்த்திங்கன்னா 2வது ஏர்பேண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், படுத்து வளைய வண்டி வேறு லெவலுங்க.
என்ஜாயாக ஜாலியாக இருக்கும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம பசங்க எல்லாம் வருவாங்க. ஸோ ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5Kக்கு மேலே பட்ஜெட் போட்டு ஒரு நல்ல ஹெல்மெட்டை வந்து பை பண்ணுங்கள். நான் எந்தமாரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, நான் ஆக்ஸர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் 5Kக்கு மேலே போட்டு வாங்க சொல்கிறேன்னா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதில் மட்டும்தாங்க நான் மோட்டோ விளாக் செட்டப் எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் பூட்ஸு இல்லை ஷூஸ் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரைடிங் பூட்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து காசு அதிகமாக இருக்குது ப்ரோ, என்கிட்ட பட்ஜெட் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. மேக்ஸிமம் வந்து ஒரு 1500 போட்டு ஒரு ஷூ யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வந்து நம்ம கீழே வரும்போது செய்யும்போது நம்ம வந்து காலை வந்து அதாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து ரைடிங் பூட்ஸ் இந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். கையில் ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க, உறைஞ்சி போயிடுச்சு. போன்னு எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா 11:40 11:30க்கு பக்கத்தில் ஆயிடுச்சு. இப்போயே பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, ஐஸாக இருக்குது கையில். காற்று அப்படியே உள்ளே வாங்குதுங்க, நடுங்குது கைகளில், குளிருதுங்க. பையன் தம்பி வேறு பின்னாடி கெட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ எப்படா நீ இறக்கி விடுவேன் அப்படின்னு. ஓகே டிஆர்எஃப் பார்த்தீங்கன்னா இதாங்க பெண்டு, அப்படியே படுத்து விளையுங்க வண்டி பார்த்தீங்கன்னா படுத்து விளையுதா அவங்களே. பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஹாரன் எதுவுமே அடிக்கலை. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் சேஃபாக வந்து போங்க. ஓகே டிஆர்எஃப் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸு வந்து நான் ஏன் வாங்க சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம ஆக்சிடென்ட்னால கீழே விழுந்தாலும் செஞ்சாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை தாங்க வந்து கீழே ஊண்டுவோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து காசுன்றது பார்க்காம மேக்ஸிமம் வந்து ஒரு 3000 இல்லை 3500 4000 போட்டு நல்ல ஒரு க்ளவுஸ் வந்து வாங்கிக்கோங்க. சில பேர் வந்துட்டுனா இந்த ப்ரோ க்ளவுஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா கீழே ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு தேய்ச்சாலே போதுங்க, லைட் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு நல்ல க்ளவுஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எஃப் ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஜாக்கெட் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. வேணும்னா நான் எந்த ஜாக்கெட்டை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோட்டோ வியரை ப்ரிஃபர் பண்ணேன். மோட்டோ வியர் வந்து பட்ஜெட்குள்ளேயும் இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்குங்க. அது லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைடிங் பேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5K பக்கத்தில் வரும். 5K இல்லை 6K பக்கத்தில் வரும். மேக்ஸிமம் இந்த இல்லை ப்ரோ ஆல்ரெடி நான் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பட்ஜெட் எல்லாம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓகே. அப்போ நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 1500 இல்லை 2000 போட்டு ஒரு நீல் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஷாப்லேயோ இல்லை அமேசான்லேயோ எதாவது ஆர்டர் போட்டு நீல் கார்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் வைஸும் சரி, சேஃப்டி வைஸும் சரி வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், கார் வழியவே விட மாட்டாருங்க. ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் ரோடே இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஆப்போசிட்லேருந்து வந்தாங்கன்னா நம்ம வந்து சைடில் வழி விட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சேஃபாக போங்க. கீழே வந்து காப்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கீழே காப்ஸ் என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா அவங்களே சொல்லி தான் அனுப்புவாங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போங்க. அவங்க சில நல்ல அட்வைஸில் சொல்லி தாங்க அனுப்புவாங்க. அங்கே வந்து 20 ரூபா டோக்கன் கொடுக்கணும். ஸோ க்யூட்டுங்க, அந்த அண்ணன் வந்து நல்லா வெல்கம் பண்ணார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போங்க பசங்களா, நல்லா சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாரு. பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா காட்டு மாடலில் படுத்துருக்கு பாருங்களேன். இது எல்லாம் நான் வாங்கிட்டேன் ப்ரோ, நான் வாங்கி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேமரா அவங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ வந்து நான் எப்படி இந்த கேமரா பை பண்ணுறதுன்னு தானே கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை டிஆர்எஃப். பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேமரா வாங்குறதுக்கு ஒரு 10K பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஓகே, வந்து நான் நல்லா வந்து ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஆக்ஷன் கேமரா பெட்டராக இல்லை ப்ரோ, இன்னும் நான் குவாலிட்டி வைஸ் நல்லா எதிர்பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஹீரோ 10 இல்லை 8 இல்லை 11 இந்தமாரி வாங்கி யூஸ் பண்ணலாம் பிகினராக இருந்தால். இல்லை ப்ரோ அதுக்கு கூட என்கிட்ட வந்து காசு இல்லை. ஸோ வந்து நான் மோட்டோ விளாக் பண்ணணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொபைலை வச்சு நம்ம அது வந்து தாராளமாக வந்து மோட்டோ விளாக் பண்ணலாங்க. அதுக்கு எப்படி மோட்டோ விளாக் பண்ணணும், அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நான் எப்படி பண்ணணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த கார்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுங்க, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ப்ரோ, மொபைலை வச்சு மோட்டோ விளாக் பண்ணணும். மொபைலை வச்சு முன்னாடி வந்து நான் வந்து ஹெல்மெட்டுக்கு வெளியே தான் வந்து நம்ம மொபைலை வந்து ஃபிட் பண்ணுவோம். மொபைலோ கேமரா வந்து ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி மைக்கெல்லாம் இருக்குமே ப்ரோ, அதில் பேசினாலும் நான் கேட்க முடியல அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படி வந்து நினச்சிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காற்றோட சவுண்டு, அதர் வெஹிக்கிளோட சவுண்டு மட்டும் தான் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு தூரத்தில் நின்று பேசுகிற மாதிரி கிச்சு சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குங்க. ஸோ முடிஞ்சளவு வாய்ஸ் கிளாரிட்டின்றது நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடிஷ்னல் வந்து ஒரு மைக் வந்து ஃபிட் பண்ணணுங்க. நான் எந்த மைக்கு வந்து நான் ஹெல்மெட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, போயால் வந்து M1 சீரிஸ் தாங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா தான் இருக்குது. பிகினராக இருந்தால் அது ஓகே தாங்க. போக வந்து நம்ம சேனல் அப்கிரேட் ஆக நம்மளும் அப்கிரேட் ஆகிக்கிருவோம். ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் பலாப்பழம் இதில் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வருங்க மாடு மேய்துவாங்க.
வேறு லெவலில் இருங்க கேட்டே இருக்குது. இது எல்லாமே மைக்கு செட்டப்பு எல்லாமே முடிஞ்சிட்டோம். அடுத்து வந்து நான் எந்தமாரி வந்து நான் வந்து மோட்டோவில் பண்ணுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எந்தமாரி அப்ளிகேஷனில் நான் வந்து எடிட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து விஎனில் யூஸ் பண்ணுவேன். தம்ப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் வந்து யூஸ் பண்ணுவேங்க. ஸோ இந்த 3 அப்ளிகேஷனுமே எனக்கு போதுமானதாக இருக்குது. இதில் இருக்க டூல்ஸே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே எனக்கு போதுங்க. ஸோ நான் பண்ணுறது மோட்டோ விலாக் பிகினருக்கு இது போதும். ஸோ இந்த டூல்ஸே எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ வேறு யாராவது மோட்டோ விலாக் இருக்கீங்கன்னா, இல்லை இந்த வீடியோ வந்து புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா, இங்கே எந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து எடிட் பண்ணுறேன்றீங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறையா மோட்டோ விலாக் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கவராக ஆரம்பிக்குதுங்க பாருங்களேன். மழை வேறு பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சில்னஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. இருக்க அந்த கொடைக்கானல் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. வேறு லெவலுக்கு இல்லை தம்பி வேறு நடிக்கிட்டு வந்திருக்கான். ஐயோ முடியா நட்டுக்கிட்டு நிற்குது அப்படின்னு. வேறு லெவலுங்க. வா இதெல்லவா வாழ்க்கை. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடத்துக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து போவாங்க. அது மட்டும் இல்லை, டிஆர்எஃப் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு பைக் ஒன்று வாங்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட. அது என்ன பைக்குன்றதை போக நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஓகே டிஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா காற்று ஓவராக அடிக்குதுங்க. சில்லு சில்லுன்னு ஹெல்மெட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே வருது. ஃபீலிங்ஸ் பண்ணுறப்போ அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ என் மனசில் தோன்ற ஒரே பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளையராஜா பாட்டு தாங்க. மிஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வயலெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியே ஏதோ ஃபீல் ஆகுது. எல்லாமே சைடில் அப்படியே அந்த ஸ்மோக் எல்லாமே இப்படி கீழே இறங்கி வருது. அப்படியே பொறுமையாக சில்னஸ் அதிகமாகிட்டே இருக்குங்க. வர கை வந்து ஐஸாக உறைஞ்சிருச்சு. எங்கேயா ஒரு நிப்பாட்டி டீயை குடிக்கணுங்க. டீ குடித்தா தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகே இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து ஏதாவது கண்டென்ட் ஏதாவது மிஸ் பண்ணி செஞ்சுருந்தால் மறந்துடாமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க பாருங்களே. இந்த வியூவுக்கு நடுவில் பைக்கை ஓட்டி போகிறதுக்கு அடடா வேறு லெவலுங்க. ஓகே டிஆர்எஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ண சொல்லுங்கள். கூட எனக்கு பெருமையில் ஆளுங்க வச்சுருங்க. ஓகே டிஆர்எஃப் அடுத்த வீட்டில் பார்ப்போம். நல்லா பாய். தனியாக நிப்பாட்டுறது சேஃப் இல்லை, மாடு முட்டிடும். அது வேறையா பேண்ட்டு பார்த்து உருவிக்கிற போது சிரிச்சிருவாங்க. சொர்க்கம் இதுதான் அம்மா, மேலே கிடையாதம்மா.